ஹலோ ஃபுட்டீஸ், இன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்கிறது ஒரு அழகான வெட்டிங் கேக்கு. ஸோ இந்த வெட்டிங் கேக்கோட மேக்கிங் வீடியோவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் நம்ம பாட்டமில் வந்து ஒரு சாக்லேட் கேக்கு அண்ட் மேலே வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் வைக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கு மேலே ஒரு குட்டியை பென்டோ வைக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து நான் எப்படி செய்கிறேன்றதை நீங்கள் பாருங்கள். இது வந்து 3 டயர் கேக்குங்கிறனால நம்மளுக்கு பார்க்கவும் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக வந்திருக்கும். ஸோ கீழே உள்ள டயரை ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு நிறைய சாக்கோ சிப்ஸ் போட்டு அதை நீட்டாக க்ரம் கோட்டிங் பண்ணி அதை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஐசிங்க்கு ஒயிட் கலர் தான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன். ஒயிட் கலரை கொடுத்து அதை ஃபுல்லாக மோல்டு கரெக்டாக சரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இதில் கலர்ஸ் ஆட் பண்ணணும். பிஃபோர் தட் நான் அதை வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அது நீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட டால் கேக் வந்துட்டு நான் டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ டால் கேக்குக்கு நான் வந்து 2 கலர் கொடுக்குறதா சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஒன்று வந்து பர்பிள், அனதர் ஒன் இஸ் ப்ளூ கலர். ஏன்னா வந்து கல்யாண பொண்ணுக்கு 2 கலரும் ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம அழகாக அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நான் டால் கேக்கே ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம குட்டி பையன், அவனை வந்து சாக்லேட் கேக்காக தான் நான் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ கீழே வந்து உங்களுக்கு பாட்டமில் என்ன ஃப்ளேவர் கொடுத்துருக்கோமோ அது டாப் மோஸ்ட் ஃப்ளேவர்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து சாக்கோ சிப்ஸும் வந்திருக்கும், சிப்ஸும் வந்திருக்கும். அண்டில் வந்துட்டு கலரும் வந்து மேட்ச் ஆகுற மாதிரி அந்த ப்ளூ வித் வயலட் கலர் ஃப்ளேவர்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு இதையும் கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அதுக்குள்ளே எங்கள் குட்டி மாஸ்டர் வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ இதை க்ரம் கோட்டிங் முடிக்கிற கேப்பில் நான் வந்துட்டு உங்களுக்கு கலர் மிக்ஸ் பண்ணி அதையே நான் அடித்து வச்சுக்கிட்டேன். ஸோ மேலே வந்துட்டு நம்மளுக்கு ப்ளூ கலர் அண்டு கீழே வந்துட்டு பர்பிள் கலர். ஸோ ரெண்டுத்தையும் நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் அதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் ஐசிங் பண்ணி எடுத்தோடனே ஃப்ரிட்ஜில் வச்சா தான் அது செட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம அழகாக நம்ம டிசைன்லாம் கொடுக்க முடியும். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம டால் கேக்குக்கு வந்து டிசைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொடுத்துட்டு நம்ம குட்டி கேக் இருக்கான்ல, அவனையும் மேலே செட் பண்ணி முடிச்சுட்டு அவனுங்க 2 பேரையும் நான் கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் அழகாக வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக கீழே ஒரு பெரிய போர்டை இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வெரி பாட்டம் லேயர் இருக்குல்ல, அதுக்கு வந்து ஐசிங் பண்ண தொடங்கியாச்சு. இதில் நம்மளுக்கு மிச்சம் இருந்த அந்த க்ரீம்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நான் அழகாக இதில் ஐசிங் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணணும். ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட 2 லேயரையும் நான் வைக்க போகிறேன். ஆனால் அதை நான் இப்போ வைக்கல, வெந்நீர் செட்டப்பில் தான் வைக்கலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு 2 டயரை மட்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். பாட்டமில் உள்ளதை வந்துட்டு இன்னொருத்தங்க கிட்ட கொடுத்து அதை கொண்டு போய் அங்கே சேஃபாக வைக்க சொல்லியிருந்தோம். அவங்களும் சேஃபாக தான் கொண்டு போய் வச்சாங்க. ஆனால் கல்யாண வீட்டில் யாரோ எக்ஸைட்மெண்ட் ஆகி அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு பார்த்து திரும்ப க்ளோஸ் பண்ண தெரியாமல் க்ளோஸ் பண்ணி சைடில் உள்ள ஐசிங் எல்லாம் மொத்தம் ஸ்பாயில் ஆயிடுச்சுங்க. எனக்கு கல்யாணத்தில் போய் பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. அடடா, இவ்வளோ கஷ்டப்பட்டு அழகாக நம்ம கேக் பண்ணியிருக்கோமே, இதை போய் இப்படி ஸ்பாயில் பண்ணிட்டாங்களேன்ட்டு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டேங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, நம்ம ஐடியாக்காக சரி இந்த டைம் ஆக்சுவலி இந்த கேக்கு ஃபைனலாக ரொம்பவே அழகாக இருந்துச்சா, அதனால நான் எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கொடுக்க வேணாம்னு நினச்சேன். பட் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா யூஸ் பண்ணுமேன்ட்டு கொஞ்சம் ரியல் ஃப்ளவர்ஸை பறித்து அதை நான் அழகாக மேட்ச் பண்ணிட்டேன். அந்த டிசைன்ஸில் எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஆச்சோ அங்கெல்லாம் மேட்ச் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு இந்த கேக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.